நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியாத தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. கண்களை முடிச்சு வைப்போம். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன். ஏசப்பா ஆண்டவரே, இந்த வேலையை நீ பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்படி பாட்டாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே பேசுவீங்க நல்ல பிதாவே ஆவியான்னு சொல்லுறப்பா. ஆண்டவரே நீ பேசும் ஆண்டவரே, எங்களை மறைத்து வெளிப்படுமாப்பா. ஆண்டவரே நீ பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீ பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நாம் மாத்திரம் என்றும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தேவமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வளைந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வார்த்தை கொடுக்க முடியாத கர்த்தருக்கு பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். ஏசாயா 52 அதிகாரம் 1 2 3 எடுத்திருக்கிறேன். அதில் எலும்பு சீயோனே உன் நல்லமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாய் எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்தசேதனம் இல்லாதவனும் அசுத்தனை நீ எடுத்து வருவதில்லை என்று வேதம் கூறுகிறது. அது மாத்திர தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீட்டில் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தை உன் கழுத்துல கட்டுகளே அவர்கள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள் அப்படின்னு வேதம் கூறுகிறது. அந்த தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம இந்த காலம் கடைசி காலம், எலும்ப வேண்டிய காலத்துல நம்ம இருக்கிறோம். அதாவது எலும்பாதபடி இந்த நாளையில என்ன செய்ய எப்படியோ இருப்போம், எப்படியோ நடக்கிறோம், எப்படியோ போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தா கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ பிள்ளைங்க ஒவ்வொருவருமே நம்ம நினைச்சுதான் எலும்பணும். ஆண்டவருக்காக நீங்க எலும்புறதா நல்லதாக. எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு வேதம் கூறுகிறது. அப்போ கர்த்தருடைய வல்லமையை தரித்து கொண்டு நம்ம என்ன செய்யணும் சொல்லிட்டு எழும்ப வேண்டும். அவ கடைசி காலத்தில் நிற்கிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு சொல்றோம். ஆனா கடைசி காலம்னு எல்லாருமே சொல்றாங்க. பைபிள்ல போட்டுக்க எல்லா அடையாளமும் ஒன்று போல நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியுது. அப்ப எனக்கு தெரிஞ்சு கடைசி காலத்துல கடைசி காலம் அழிவு காலம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாம் தெரியுது. ஆனா என்ன செய்யணும் அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியல. அதனாலதான் வேதம் கூறுகிறது எலும்பு சீயோனே வல்லமை தரித்துக்கொள் அப்படின்னு வேதம் கூறுகிறது. அப்ப நம்ம பரிசுத்த நகரமாய் எருசலேமே அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் அப்படின்னு அலங்கார வஸ்திரங்களை ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துக்கொள்ளணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம நினைச்சுன்னா பரிசுத்த நகரமாய் எருசலேமே நமக்கு ஆண்டவர் பெயர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்ம பரிசுத்த அலங்காரமான எருசலேம் நம்ம. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நம்ம எழும்பணும். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க என்ன செய்யுங்க? எழும்பணும். ஆண்டுடைய பிள்ளைகள் எழும்பி தெய்வனுக்காக என்ன செய்யணும்? பிரகாசிக்கிறான். சாங்கியாக ஏசாயா 60:1 போட்டிருக்கலாம். எலும்பு சீயோனே உங்க வல்லமையை தெரிவித்துக்கொண்டு இதை போட்டிருக்காரு. எலும்பி காசி அப்படின்ட்டு ஒரு வசனம் வரும். அப்ப எலும்பி பிரகாசி கர்த்தர் மேலே உதிப்பார் அப்படின்னு. அப்ப நம்ம எலும்புனாதான் ஆண்டவர் நம்ம மேல நினைச்சு நம்மளை பிரகாசிக்க பண்ண முடியும். ஏன்னா தேவனுடைய வேதம் குறித்து நம்ம எழும்பணும். எழும்புறதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோன்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வசனம் எல்லாம் நிறைய நம்மளுக்கு சிறைப்பட்டு சீயோன் குமாரத்தை கழுத்துல கட்டுக்களை அவள் தின்னுடு அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம என்ன சொல்லிட்டு நம்மளும் நம்ம கட்டி போட்டிருக்கிறோம். நம்ம தான் எலும்பு முடியாம உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? இல்லை நமக்கு எல்லா விவரம் தெரியும். ஆனா கேட்டா ஆண்டவரை பத்தி மட்டும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதும்பாங்க. உலகத்தை எல்லாம் என்னதையும் கேளுங்க. கோடிக்கணக்கில் ரூபாய் கொடுத்து கணக்கு பண்ண சொல்லுவாங்க. அழகாக கணக்கு பண்ணுவாங்க. கேட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி முடிச்சுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி முடிச்சுவாங்க. அவங்க உலகத்துக்குள்ள இருக்காங்க. ஏசப்பாக்குள்ள இருந்தா கண்டிப்பா நீங்க நினைச்சு ஆண்டரை பத்தி கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியணும். ஆண்டரை பத்தி தெரியுதான். சத்தியத்தை அறிகிறது அறிவு. அதனால சத்தியத்தை அறிகிற அறிவுதான் நம்ம நினைச்சணும். எழும்பணும். தேவன்னு ஆண்டவர் நம்மளோடு பேச அவர் நினைச்சாரு, வாஞ்சியா இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம நினைச்சணும் அவரு பேசுறதுக்கு நம்ம செவி நினைச்சணும் அவருக்கு நேரம் திருப்பணும்.
ஆண்டவரே நீ பேசுவோம் ஆண்டவரேன்னு சொல்லி வசனம் 61 எழும்பி பிரகாசியின் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது அப்படின்னு ஒரு 3 என்ன போட்டுருக்குது. உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கிற. நிறைய போட்டிருக்கீங்கன்னா 4 இருக்கு. சுற்றிலும் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்து வருவார்கள். உன் குமாரனும் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திலும் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ 5 இருக்கு. நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் அதிசயப்பட்டு கோரிக்கை கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்தை சேர உன்னிடத்துக்கு நிச்சயம் வரும் அப்படின்னு ஒரு இப்போ வந்திருக்கு. அப்போ நம்ம ஆண்டு பிள்ளைகளா இருந்து ஆயத்தமா இருந்தாலும் அப்படிலாம் வர முடியும். நம்ம ஆயத்தமே இல்லாம நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா எப்படி அந்த பலத்த கூட்டங்கள் வரும்? இப்போ எல்லா மக்களும் வர வேண்டியதுனா நம்ம என்ன செய்யணும்? எலும்பதான் செய்யணும். அது எபேசியர் 5:14 போறது, தூங்குகிறடி மரித்தோருக்கு எலும்பு அப்போது கர்த்தருனை பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ மரித்தோரோட்டி நம்ம எலும்புனாதான் நம்ம ஆண்டவரோட்டி காட்டி தெரிவிச்ச முடியும், செய்ய முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு ரொம்ப நேசிக்கிறாரு. எல்லா பிள்ளைகளுமே அவருக்காக எலும்ப வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால நம்ம நினைச்சுலாம் ஆண்டவருக்காக நம்ம எலும்பணும். அதனால எலும்புனாதான் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம நினைச்ச பிரகாசிக்க பண்ண முடியும். அவர் பிரகாசிக்க பண்ண முடியும். பிரகாசிக்க பண்ண முடியாதபடி நானும் முச்சிடாம யாருக்கும் ஊழியக்காரங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஆனால் கத்திரி பிள்ளைகளாகி நீங்க ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்யணும்? எலும்பணும். அதுல நீங்க எலும்புனதான் என்ன செய்யணும்? சும்மா எலும்ப முடியாது. கடற்கரையில் இருக்க கூட்டங்க சும்மா வரமாட்டாங்க. அதனால நீங்க பாருங்க, வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் ஒதுக்கிற ஒளியுது ராஜாக்களும் நடந்து வருவாங்கன்னா சும்மா வரமாட்டாங்க. நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? தேவ சமூகத்தை என்ன செய்யணும்? தேடணும். மோசைக்கு கூட ஆண்டவர் சொன்னாரு, அதிகாலையிலே நீ என்ன செய்ய எழும்பி என் சமூகத்துல வந்து என்ன செய்யும் நெல்லுன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்ப அதிகாலையிலே தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? நிக்கணும். நின்னாதான் நின்று அவரோடு பேச ஆரம்பிக்கணும். நம்ம செபிக்கணும். நம்ம வந்து தேவ சமூகத்தில் நம்மள வந்து அர்ப்பணிச்சு நம்ம நேரத்து பூரா ஆண்டவர் சமூகத்துக்கு கொடுத்தாதான் அவர் நம்மளை பிரகாசிக்க பண்ண முடியும், அவர் நம்மளை பயன்படுத்த முடியுமே தவிர அதனால நம்ம சும்மா இருப்போம் என்னை ஆண்டவர் பயன்படுத்துறதுனா முடியாத காரியம். அவருடைய பிள்ளைகளாகிய அவரு வந்து நம்ம எலும்பு சொல்றாரு. எலும்பு சீவனும் வல்லமை தரித்துக்கொள் அப்படிங்கிறாரு. எலும்பு பிரகாசி அப்படிங்கிறாரு. தூங்குற நீ மகித்தோடு எலும்புங்கிறாரு. அப்ப நிறைய காரியங்களும் அந்த எலும்புதான் சொல்றாரு. நம்ம என்ன செய்யணும்? எலும்பணும். நம்ம எலும்புனாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆத்துமாக்களை அண்ட தருவது, ஆத்துமாக்களை விளையாறு பெற்றது பிசாசு கட்டி போட்டிருக்கிறான். அதனால அவங்க வந்து நம்மள ஏசப்பை பத்தி ரொம்ப புரிய முடியாது. அவங்க ஆண்டவருக்குள்ள இருந்த ஆண்டவர் அறிஞ்சாதான் அவங்க ஆண்டவர்ல வர முடியும். அப்போ நம்ம யாருன்ற ஆண்டவரை பத்தி அறிஞ்சவங்க என்ன செய்யணும்னா தேவ சமூகத்துல போய் நிக்கணும். தேவ சமூகத்தை காத்திருக்கும் போதுதான் ஆண்டு நம்மளை பயன்படுத்த முடியும். தேவ சமூகத்துக்கு நிற்கும் போதுதான் ஆண்டு நம்மளோட பேச முடியும். எனக்கு வந்து மோசை வந்து யாத்ராமத்துல வந்து மோசை வந்து பாருங்க, நான் சொல்றேன் 33 அதிகாரம் நினைக்கிறேன். அவர் மோசை போய் என்ன செய்வார்? தேவ சமூகம் அதிகாலையிலே போய் நிற்பார். நிற்கும் போது ஆண்டவர் நிறைய காரியங்கள் என்ன செஞ்சார்? பேச ஆரம்பித்தாரு. அந்த 34:2 யாத்திராகம் 34:2 விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தை என்ன செய்ய வந்து நில்லு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்போ போகும்போது அங்க நிற்கும் போதுதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பேச ஆரம்பிச்சாரு. அதுல கூட சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு ஆடு மாடு கூட அங்க மேயக்கூடாது, நீ தான் அமைதியா இருக்கணும், அப்பதான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும்னு ஆண்டவர் சொல்லுவாரு. மோசத்தை நிற்பாரு. ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசுவாங்க. 10 கட்டளையும் ஆண்டவர் எழுதி கொடுப்பாங்க. நிறைய காரியங்கள் நினைச்சுவாங்க, எழுதி கொடுப்பாங்க. அப்ப தேவ சமூகத்துல காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் பேசி வந்து மோசை வந்து காத்திருந்து ஆண்டவர் என்ன சொல்றோம் அதை கேட்டுதான் நினைச்சுவாங்க வருவாங்க. வரும்போது மலை விட்டு 40 நாள் முடிஞ்சு இந்த மலை விட்டு அவங்க இறங்கி வரும்போது மோசை கூட லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து மலைக்கு கீழே தான் உட்கார வச்சு போயிருந்தாங்க. எல்லாரும் இருங்க, மலைக்கு போயிட்டு வரேன், நான் வந்து ஆண்டவரோடு பேசிட்டு வரேன் அப்படின்னப்போ மோசை வந்து ஆண்டவரோடு ரொம்ப நல்லா பேசுவாங்க. மோசையோடு ஆண்டவர் பேசுவாரு, 2 நல்லா பேசுவாங்க. அதனால மலைக்கு மேலே போய் அமைதியா வந்து அதிகாலையிலே சமூகத்துக்கு வந்து நெல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிகாலையிலுமே அங்க போய் நின்னாங்க. அவரு சில நாள் பேசவே இல்லை ஆண்டவர். அதுக்கப்புறம் தான் ஒரு 4-5 நாளைக்கு பிறகுதான் ஆண்டவர் மோசையோட பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிச்சு 10 கட்டளை செஞ்சாங்க, எழுதி கொடுத்தாங்க. அதனால அப்படி எழுதி கொடுத்தோன்னே வாங்கிட்டு 40 நாளைக்கு பிறகுதான் கீழே இறங்கி வராரு. அப்ப வரும்போது இங்க இருக்க மக்கள் நினைச்சிருந்தாங்க மோசம் மலை மேல ஏறி போனாரு, அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல
அப்படின்னு நாங்க என்ன செய்ய அப்படி இப்படிம்பாங்க. அதுல ஒரு பாதி கூட்டம் என்ன செஞ்சுட்டு அவங்களுடைய நகையெல்லாம் கலத்தி அந்த நகையெல்லாம் போய் என்ன செஞ்சாங்க, அக்கினியில எரிச்சு ஒரு கண்ணுக்குட்டி சிலையை உண்டு பண்ணிட்டாங்க. கண்ணுக்குட்டி சிலையை உண்டு பண்ணி அந்த கண்ணுக்குட்டி சிலையான உடனே அதுக்கு முன்னால குடிச்சு வெறிச்சு ஆடி பயங்கர பழியிட்டு பயங்கரமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு குடிக்க ஆரம்பிச்சுட்டு எல்லாம் ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு மோசைக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, எப்படி இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, இவங்களை என்ன பண்ணேன்னு சொல்லி தெரியாம கேட்குறாங்க. நீங்க அவங்களுக்கு பாகால் வேணுமா, இல்லை நீங்க ஆண்டர் வேணுமாங்கும்போது அதுக்கு ஒரு கூட்டம் மக்கள் நாங்க மோச பக்கம் சேர்ந்தாங்க. அதுல இருக்கிற மக்கள்லாம் அழிக்கப்பட்டாங்கன்னு பாக்குறோம். அந்த வைக்கிறத கண்ணுக்குட்டி சிலையா செஞ்சு அதில் அழிக்கப்பட்டாங்க. கொஞ்சம் மக்கள் மட்டும் சிதறடிக்கப்பட்டாங்க. அப்படி இந்த மக்களை கூட்டிட்டு போனாரு. அதுக்கு தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கத்தோலிக்க பிள்ளைகள் நிறைய பரவுனாங்க, எழுமுனாங்க. அதுல இருந்து ஒரு பக்கம் விக்கிரங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, விக்கிரங்களை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் இங்க வந்துட்டாங்க. இந்த ஆதியாமத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வாக்கு தத்தம் கொடுத்திருப்பாரு சாராளுக்கு. வாக்கு தத்தம் கொடுத்து உனக்கு ஒரு குமாரன் தருவேன், அப்படி அவனுக்கு ஈசாக்குன்னு பேரிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவங்க வாக்கு தத்தம் கொடுத்து அன்று குழந்தை கொடுக்கல அப்படின்ன உடனே 75 வயசுல வாக்குத்த கொடுத்தாரு. ஆனா 100வது வயசுல குழந்தை பிறந்தான், ஈசாக் வந்தான். அதுக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க, உடனே ஒரு அடிமை பெண் சாரால் அடிமை பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவை சாரால் முடிச்சு ஆபிரகாமுக்கு நம்ம குழந்தை இல்லை நம்ம சந்ததி இந்த அடிமை பெண் மூலியமா நம்ம சந்ததி பெரு வைக்கணும் அப்படின்னு கொடுக்கும்போது அங்கதான் ஆகார் மூலியமா ஒரு பையன் பிறக்கான் 86 வயசுல. ஆபிரகாமுக்கு 86 வயசுல ஒரு பையன் பிறகுறான். அந்த பையன் பேர் தான் இஸ்மவேல். அப்படிதான் முஸ்லீம் பரவிச்சு. ஆகார் மூலயமா முஸ்லீம் கூட்டம் வந்துச்சு. இந்த கண்ணுக்குட்டி மூலயமா விக்கிரத்துக்கு அடிப்பட்டவங்க வந்தாங்க. அதுல கொஞ்சம் ஜனங்கள் தான் ஏசப்பா ஆண்டோரை பின் தொடர்ந்தாங்க. அப்படிதான் அப்படி பிரிஞ்சதுதான். அதுல முடிஞ்சு அதுவும் பரவிட்டாங்க. முஸ்லீமும் எழும்பிட்டாங்க, விக்கிரத்துக்காரன் பண்றவங்க எழும்பிட்டாங்க, இந்த கத்திரிப்பே வந்தாங்க. இப்படி வந்துட்டு ஆனா காத்திருக்க மக்கள் இன்னைக்கு முடியல. மக்களுக்கு அவர் மோச பேய்த்தரல வரட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு முடியல. அதுக்கு அவசரப்பட்டதுனால அந்த பகுதியில என்ன செஞ்சுட்டு பிசாசு போந்துட்டான். அதனால என்னைக்குமே அவசரமே படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். பொறுமையா ஆண்டவர் சமுதிரம் காத்திருக்கும் போது நமக்கு என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவையோ எல்லா காரியத்திலிருந்தும் ஆண்டவர் ஜெயம் தருவாரு, விடுதலை தருவார். அதனால எந்த காரியம்னாலும் பொறுமையா காத்திருக்கணும், அவசரமே படக்கூடாது. ஆண்டோடைய காரியத்துல அவசரமே படக்கூடாது. அவசரப்பட்டோம்னா அந்த காரியத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதம் பெற முடியாது. நம்ம பொறுமையோடு காத்திருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிற தேவனா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க தேவனுடைய சமூகத்துல எந்த காரியமானாலும் சொன்னா பொறுமையோடு இருந்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்மளுக்கு வேற ஆண்டோர் அனுமதி இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்காது. ஆண்டோர் அனுமதி இல்லாம சாகவே மாட்டோம். அதனால ஆண்டோர் நம்மள பிசாசு கடன் கொடுத்தாதான் அவன் ஒரு பக்கம் பிடிக்கிட்டு போறதுக்கு நிற்பான். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டோருக்கு காத்துருங்க. ஆண்டோருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஆண்டோருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவேன் தான் பைபிள்ல சொல்லியிருக்கிறாரு. பொறுமையை ஆவிது சொல்லுவாரு, காலையில் சொல்லுவாரு 41 சங்கீதம் 41 சொல்லுவாரு, நான் பொறுமையோடு காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் தாவீது நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தாவீது ரொம்ப கஷ்டப்படுறான். நீங்க தாவீது நீங்க சங்கீதம் 31 நீங்க வாசித்தீங்கன்னா நம்ம வர உபத்திரம் ஒண்ணுமே கிடையாது. சங்கீதம் 31 போட்டுப்பாரு தாவீது ராஜா. அவர் சொல்வாரு, என் பிரான் இது 31 அதிகாரம் 1 கூட, கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் நிற்க முடியாதபடி செய்யும் ஒரு நீதி நிமித்தம் என்னை விடுவியும், உங்கள் செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும், நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கமாவும் இரும் அப்படின்னு சொல்லுவாரு. அங்கிருந்து பாக்குறேன் 8ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொள்ளாமலும் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10ஆவது வசனம் பாத்தீங்கன்னா, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிட்டு, என் அக்கிரமத்தினால என் பலன் குறைந்து என் எலும்புகள்லாம் உலர்ந்து போயிட்டு அப்படின்னு தாவீது சொல்லியிருப்பாரு. நீங்க ஆண்டு பிள்ளைகள் அவர் தாவீது பார்த்த ஒரு ராஜா தான். ஆனாலும் பாருங்க அவர் ஒவ்வொரு வசனமும் பயங்கரமா இருக்கும். நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து நம்ம எப்படி இல்லாம இருக்கோம். ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி கூட நிறைய பேர் கடந்து வராங்க. தாவீது ராஜா கடந்து வந்த பாதையில நிறைய பேர் கடந்து வாரீங்க. ஆனா 11ஆம் வசனம் போட்டிருக்கு, 31:11 போட்டிருக்கு சங்கீதத்துல, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும்
அழிந்து போயிட்டு, என் அக்கிரமத்தினால என் எலும்புகளா பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தம் நான் என் ஏழாகத்திற்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருகளுக்கும் ஆனேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனாங்க அப்படின்னு தாவீது சொல்றாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு சில பிள்ளைகள் துன்பத்தின் பாதையில கடந்து போறாங்க. அவங்க போறது சத்துருக்களாக போனேன். அப்ப பாருங்க 12ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்து பாத்திரத்தை போல ஆயிட்டேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. இதே அனுபவம் நிறைய பிள்ளைங்க இப்பவும் நினைச்சாங்க, பெற்றுக்கொள்றாங்க, நடந்து வர்றாங்க. அதெல்லாம் அப்படி இருக்குது. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு ரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறாங்க. நானோ கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்குது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவர்கள் கைக்கும் என்னை தப்புவியும் அப்படின்னு சொல்றாரு. பிறகு நானோ கர்த்தாவை உண்மை நம்பி இருக்கேன், நீரே என் தேவன் என்று சொல்றேன். அவ நம்ம ஆண்டு என்ன சொல்லணும், நான் உண்மை நம்பி இருக்கிறேன், முதல் நம்பி இருக்கிறேன், நீர் சிக்கன் பிடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னும் போது ஆண்டு பாதையில் இருந்துச்சு கலந்து கூட்டிட்டு போறாரு. அதான் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன்னு தாவீது சொல்லுறாரு. ஒரு பொறுமையோடு காத்திருந்தாராம். அந்த விடுதலைக்காக பொறுமையோடு இருந்துச்சுன்னா காத்திருந்தேன்னு சொல்றாரு. சங்கீதம் 40:1 கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்படின்றப்போ பொறுமையோடு காத்திருக்கும் போது நம்ம கூடுதல் ஆண்டு நினைச்சவர் கேட்பாரு. அது பயங்கரமா 2ஆம் வசனம் 40:2 பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அப்படின்னு தாவீது சொல்றாரு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் அசைக்கப்பட மாட்டேன் அப்படின்னு தாவீது சொன்னது போல நம்மளே என்ன சொல்லணும். அவர் சொல்ற செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்ட சூழ்நிலை என்ன செய்யும், வரதான் செய்யும். யோசேப்பு கூட பாருங்க, அவர் அரண்மனையில அடிமையா விற்கப்பட்டாரு. ஆனால் அவர் சிறைச்சாலையில போகும்போது அவன் தகப்பன் வீட்டு எல்லாத்தையும் மறக்க செய்தார் ஆண்டவர் போட்டிருக்குது. அவரும் சிறைச்சாலையில இருக்கும்போது அந்த சுயபாய்காரனுக்கும் அந்த திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்குறவங்க இன்னொருத்தர் வேலை செய்யற 2த்துக்கும் சுயபாகி இன்னொருத்தவங்க, அவங்க 2 பேர்த்துக்கும் எல்லாம் அந்த தரிசனங்கள் எல்லாம் சொல்றாங்க. சொல்லான்னு போய் அங்க போய் அரண்மனை போய் எழுச்சி ராஜாவுக்கு சொல்லும் போது அவரும் மறந்துட்டான். அப்ப எல்லாராலும் மறக்கப்படுறான். யோசிப்போம் மறந்து போகும்போது அந்த கடைசியில வரும்போது உயர்வுதான் இருந்துச்சு, உயர்த்தி இருந்தாரு ஆண்டவர். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளை நம்மளையும் எல்லாராலும் நம்ம மறக்கப்படுவோம். நம்ம எவ்வளவுதான் நீங்க நன்மை செய்யிட்டேன், நான் எவ்வளவுதான் நன்மை செய்யிட்டேன் அன்று எல்லாரும் இன்னைக்கு உயர்த்துவாங்க. அதனால நான் என்ன நினைப்பேன்னா, இன்னைக்கு ரொம்ப புகழ்ந்துட்டாங்கன்னா ரொம்ப பயப்படுவேன். என் புகழ் நாளைக்கு தெரியும் காலுக்கீழே போட்டு ஒரே மில்லியன் வச்சு போடுறாங்க. அதனால எந்த மனுஷங்களும் புகழ்றதுக்கு நீங்க ஒரு இடம் கொடுக்காதீங்க. புகழ்ந்துட்டாங்கன்னா நம்மளை உடனே நம்மளை கொல்லணும்னு தான் திட்டம் போடுவாங்க. நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருப்போம், ஆண்டவரை பத்தி நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருப்போம். யோசேப்பையும் எல்லாராலும் முழுக்க மறக்கப்பட்டிருந்தாரு. யோசேப்பும் தாவீதும் எல்லாராலும் மறக்கப்பட்டிருந்தாரு. அதனால தேவனுடைய பிள்ளையாக நம்ம இந்த தாவீது ஆண்டவர் உயர்த்திருந்தாரு, யோசேப்பையும் ஆண்டவர் உயர்த்தினாரு. அதனால நீங்க எல்லாராலும் மறக்கப்பட்டு செத்தவனை போல மறக்கப்பட்டு நீங்க இருந்தாலும் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், நான் செத்தவனை போல நடந்தேன், நான் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்றாரு தாவீது சொல்றாரு. ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, புலம்புகிறாரு. அதே புலம்புகிற புலப்பம் எல்லாத்துக்கும் உண்டு. அந்த மோசையா அதுக்கு எவ்வளவு புலம்பி இருப்பாரு, ஐயோ இந்த மக்களுக்கு நான் நன்மை தானே செஞ்சேன், இத்தனை வருஷம் நான் நடத்தி கூட்டிட்டு வரேன், கடைசி இந்த ஒரு நொடிக்குள்ள இந்த 40 நாளுக்குள்ள என்னை மறந்துச்சாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு மனசு கஷ்டப்பட்டிருப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுருப்பாரு. பயங்கரம். அந்த 6 லட்சம் மக்கள் அங்க வழி நடத்தினா ரொம்ப கஷ்டம். ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேர்த்த கடத்தி கூட்டிட்டு ஒவ்வொரு நாளும் கூட்டிட்டு போறது பெரிய கஷ்டம். ஒரு ஆளை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம். ஆனா 6 லட்சம் மக்களை எப்படி அவர் நடத்தினான்னு தெரியல, அவர் வழி நடத்தினான்னு தெரியல. ஆனாலும் அவர் அந்த பாரத்தெல்லாம் அவர் சுமக்க முடியாம அவர் மாமனார் மனைவியோட அப்பா, நீங்க எல்லாத்தையோட தூக்கி சுமக்க முடியாது, அதனால ஒவ்வொருத்தருக்கும் தலைவரை ஏற்படுத்தி 70 பேர்த்துக்கு தலைவரை ஏற்படுத்தி ஒவ்வொரு பிரிவா அவங்க பிரிச்சு கொடுத்தாரு. அதனால அவங்க போய்கிட்டே இருந்தாங்க. நம்ம நினைச்சோம் எவ்வளவு தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது யாரும் நம்மளை மறந்தாலும் சரிதான், யார் நம்மளை உடைச்சாலும் சரிதான். ஆனா இதுக்கெல்லாம் நமக்கு என்ன பெருசாவே தெரியாது. அவர் நம்மளுக்கு பெருசா தெரிஞ்சது நம்ம ஆண்கள் சமூகத்துல இருக்கிறதால
எனக்கு இந்த பாதி கடந்து போறதுக்கு எனக்கு திறன்மை நேசப்பான்னு சொல்லுவோம். ஒண்ணு இல்லாட்டி ஆண்டவரையும் எனக்கு தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஆண்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டு வராதுலாம். நான் தேவனுடைய பிள்ளைகளா நீங்க எழுப்பி பிரகாசிக்கணும். இந்த கடைசி காலத்துல காணப்படுற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்து அழுதுகிட்டு பொழுதுகிட்டு கிடந்தோம்னா நம்மளுக்கு ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. தேவனுக்காக நம்ம என்ன செய்யணும் அதுதான் நம்ம சிந்தனை ஃபுல்லாவே இருக்கணும். அது ஆவிக்குரிய சிந்தனை, மாம்சத்துக்குரிய சிந்தனை பிரகாரம் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு போய்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க செயல்படும் போது ஆண்டவர் எல்லா காரியத்திலிருந்து நம்மளை நினைச்சுவாரு சரி பண்ணி நம்மளை நடத்துகிற தேவா இருக்கிற. எல்லாராலும் உலகம் மறக்கப்பட்டாலும் ஆண்டவரால் நம்ம ஒருபோதும் மறக்கப்பட்டோம். ஆண்டவர் மறக்கவே மாட்டார். நினைச்சா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு இருக்கிறாரு. நான் உன்னை கைவிட மாட்டேன் இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுதுல நீ கைவிடுதுன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க யாரு உங்களை மறந்தாலும் யாரு உங்களை கைவிட்டாலும் ஏசப்பா மாத்திரம் சிக்கன் பிடிங்க. காலமும் நேரம் வரும்போது எல்லாத்தையும் கத்திர ஆசீர்வதிப்பாரு. எல்லா காரியத்திலும் ஒரு பெரிய விடுதலை தருவாரு. நீங்க எந்தெந்த காரியத்துல இழந்தீங்கன்னா அந்த காரியத்துல ரெட்டிப்பா தருவாங்க, ஆசீர்வாதமா தருவாங்க. சமாதானத்தை இழந்தாலும் ரெட்டிப்பான சமாதானம் தருவாங்க. சந்தோஷத்தை இழந்திருந்தாலும் ரெட்டிப்பான சந்தோஷத்தை தருவாங்க. ஏசப்பா அவர் அப்படி பாப்பாரு, எல்லாத்தையும் பாப்பாரு. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அன்னைக்கு மரியாள் லாசரு மறைச்சு போயிருக்கும் போது மரியாள் கண்ணீர் வடிக்கும் போது ஆண்டவர் ஆவியில கலங்கினார்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்போ நம்ம கண்ணீர் வடிக்கும் போது ஆண்டவர் நமக்காக நினைச்சாரு, ஆவியில கலங்குறாரு, அவர் வேதனைப்படுறாரு. அதனால என்னுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆண்டோடைய பிள்ளைங்க. நம்ம மனசு கஷ்டப்படும் போது அவர் மனசு கஷ்டப்படும். நம்ம அழுதோம்னா அவரும் ஆவியில கலங்குவாரு. எப்படிலாம் ஏன் இப்படி இருக்கிறான்னு நம்மளை அவர் ரொம்ப அன்புச்சிருக்கிறாரு. அதனால என்னுடைய பிள்ளைங்க ஆண்டவரை மட்டும் சிக்கன் பிடிச்சுக்கோங்க. அவருக்காக நம்ம எலும்பி பிரகாசிக்கணும். எலும்பு செய்யணும், வல்லமை தரித்து கொள்ளு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வசனம் எலும்பி நம்ம பிரகாசிக்கணும். அவர் வல்லமை நம்ம நினைச்சணும் தரித்து கொள்ளணும். எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லி உள்ளே இருந்துகிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாம போயிடும். கடைசியில நமக்கு ஆண்டவரே என்னை எடுத்து நீர் ஆசீர்வதிப்பா, உன்னுடைய வசனத்தை நான் அறியணும்ப்பா, உன்னுடைய சத்தியத்தை அறிகிற அறிவை நீ தாரும் ஆண்டவரே, நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் நமக்காக நினைச்சுவார், எடுத்து நம்மளை பயன்படுத்துவார். என் ஊழியக்காரர்களே என் கரத்துல அக்கினிச்சுவாளி அப்படின்னு அந்த சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய காரியத்துல நம்மளுக்கு ஜெயத்தை தருவாரு. அவருக்காக நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் ஆண்டவர் நம்மளை கொண்டு பயன்படுத்துவாரு. நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நமக்கு எல்லாருமே நீங்க ஊழியக்காரங்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. சொல்ல ஆண்டவர் எல்லாமே அவரு தான், 100க்கு 100 ஆண்டவர் தான் நம்ம கூட இருந்து நம்மளை பயன்படுத்துறாரு. இந்த உற்சாகத்தை தாரது ஆண்டவர் தான். நம்மளை அவருக்காக ஓட வைக்கிறது ஆண்டவர் தான். ஆண்டவர் மட்டும் ஒரு நிமிஷம் நம்மளோட லைட்டா நம்ம சுவாமியமா தூங்க ஆரம்பிச்சிருவோம். அதனால நீங்க ஆண்டவர் சொல்லுங்க, ஏசப்பா என்னை எடுத்து பயன்படுத்துங்க, உங்களை அறிகிற அறிவுனால எனக்கு நிரப்புங்க, வேதத்தின் ரகசியங்களை சொல்லித்தாங்க, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு. அப்ப நமக்கு அப்பத்தி ஃபுல் பண்ணி நம்மளை கூட்டிட்டு போய் பிரசங்கம் பண்ண வைக்க மாட்டாங்க. அதுக்கு ஒண்ணுமே தெரியாதுதான். ஆனாலும் 2 வசனத்தை நம்ம எடுத்துட்டு ஆண்டவரே நான் வசனத்தை எடுத்துட்டு இந்த வசனத்துக்குள்ள நான் பேசுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவர் செஞ்சு 100க்கு 100 ஒப்பு கொடுத்துட்டு அந்த வசனத்தை கொண்டு பேசும்போது ஆண்டவர் நிறைய கரையில பேசுவார் நம்மகிட்ட. அது மாத்திரம் இல்லை, எந்தெந்த மக்கள் எங்க இருக்காங்களோ எப்படி மக்கள் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவ்வளவு ஆவியானவருக்கு தெரியும். அதனால அந்த மக்களோட ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. அதனால இந்த செய்தியை கேட்கும்போது கூட அநேக மக்கள் எந்தெந்த சூழ்நிலைக்கு எனக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். ஆவியானவர் எனக்கு கண்ணீரான் துடைப்பாரு. உங்களுடைய பொறுமைக்கு ஆண்டவர் நாள் சீக்கிரம் வச்சிருக்கிறார், விடுதலை பண்ணுவாரு. அதனால நீங்க தூங்குறீங்க மருத்துவரை விட்டு எழும்பி தேவனுக்காக நீங்க செயல்படுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாரு. ஏசாயா 35 அதிகாரத்துல கூட போட்டிருக்கு, 3 ஆசனம் 4 ஆசனத்துக்கு போட்டிருக்கு. தளர்ந்த கையில திடப்படுத்தி தள்ளாடுற முழங்கால்களை போயிருச்சுங்க பலப்படுத்துங்க. மனம் பதறதுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதி சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருகிறார், அவர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள்லாம் திறக்கப்படும், செவிடியின் செவியில என்ன திறந்து போவோம். அப்ப ஆண்டவர் பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறாரு. தளர்ந்து கேள்வி என்ன திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க, மனம் பதறங்களை பார்த்து பயப்படாதிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சமாதானத்துக்கு கூறி அவங்களுக்கு பேசும்போது ஆவியானவர் பேசுவாரு. அதனால குருடரின் கண்கள்லாம் திறக்கப்படுமா, ஒரு குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள்லாம் திறக்கப்படுமா. அவன் 10ஆம் சங்கத்தில் போட்டிருக்கு, 35:10 போட்டிருக்கு. ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும்.
சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போயிடும். அப்போ அவர்கள் நித்திய மகிழ்ச்சி நமக்கு தருவார். சஞ்சலம் தவிப்பு நம்மளுக்கு என்ன செய்யும்? ஓடி போயிடும். அதனால அவர் கற்றால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அப்போ வந்து சீயோனுக்கு வருவார்கள். அது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பு ஓடி போயிடும். அப்போ சஞ்சலம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சஞ்சலம் தான். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு தவிப்பு தான். ஆனாலும் தேவனாய் கர்த்தருடைய பலத்துல நம்ம ஓடணும். ஓடிக்கும் போது ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சியை நினைச்சு நமக்கு தருவாரு. சஞ்சல தவிப்பு எல்லாம் போயிடும். சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம அடைவோம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளாகி இந்த கொஞ்ச நாள் இந்த உலகத்துல இருக்க போறோம். ஆண்டவருக்காக நீங்க எழும்பி பிரகாசிங்க. கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதித்து இருக்குது. அதனால அவர் சொல்ற நிறைய மக்கள் கடற்கரை திரளான மக்கள் முன்னேற்று வருவார்கள் அப்படின்னு சொன்னா அவருக்காக நம்ம எழும்புனாதான் எல்லா மக்களும் ஏசப்பாக்கிட்ட வர்றதுக்கு ஆண்டவர் வாசலை திறந்து கொடுக்க முடியும். அதனால நீங்க எழும்புங்க, கர்த்தர் கிரியை செய்வார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். என் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இதன் வேலையை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. கொடுத்த வார்த்தையை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய கரம் பொறுப்புறதுக்கட்டிங்க ஆசீர்வதிங்கப்பா. கொடுத்த வார்த்தையை ஆசீர்வதித்தே நன்றி செலுத்துறேன்ப்பா. எழும்பி பிரகாசி கர்த்தரை மகிமையின் மேல் உதித்தது என்று சொல்லிடப்பா. காரில் ஜனங்களை மூடு மனவு மேலே கர்த்தர் உதிப்பார் வசனத்தை இருக்கப்பா. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துறப்பா. எலும்பு செய்யும் வல்லமை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமே அசமே அலங்கார வஸ்திரங்களை உடைத்துக்கள் விருத்த இல்லாதவன அசுத்தம் வருவது இல்லை சொன்னீரே. தூசி உதிரிட்டு எழுந்துருன்னு சொன்னீரப்பா. அதே போல எல்லா தூசி உதிரிட்டு எழும்பி உனக்காக பிரகாசிக்க கிருபை செய்வீராக. சோத்திரம் பாடி தூங்குறேன் மறைத்துரட்டு எலும்பு அப்படி கர்த்தவனை பிரகாசிக்கப்படான்னு சொன்னீரே. ஆண்டவரே இந்த உலகத்துள்ள ஆண்டு இது மக்களோடு மக்களா தகப்பனே சோத்திரம். ஆண்டவரே பாவத்துக்குள்ள மறைத்து கிடக்கிற ஆண்டவரே இந்த மக்கள் தேவனை அறியாத மக்கள் மறைத்து கிடக்கிற மக்களோடு போய் ஆண்டவரே செயல்பட்டு இருக்க எல்லா மக்களையும் நீ தட்டி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிற. அதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் எழுப்புனாதான் தகப்பனே. ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு பெரிய எழுப்புதல் பார்க்க முடியும், ரட்சிப்பை பார்க்க முடியும். ஆண்டவரை எல்லா பிள்ளைகளும் எழும்ப வேண்டும் விரும்புவது கர்த்தாவே. உமக்காக எழும்பட்டியா, எல்லா மக்களும் உமக்காக எழும்பட்டியா, எல்லா ஜனங்களும் உமக்காக எழும்பட்டியா அப்படின்னு கர்த்தர் கிரியை செய்வீராக நாங்க ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்தத்தை எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேலையிலேயும் உடைய நாமத்தை அன்று வார்த்தையை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவை நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. வல்லமை அவங்களுக்குள்ள இறங்கணும் ஐயா. ரட்சிப்பினால் அலங்கரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருக்காக தகவலை சுடருட்டு எரிகிற விளக்காய் மாற்றுவேன் அப்படியே கர்த்தர் செய்யப்பட கிருபைக்காக ஸ்தோத்திரங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, ஒழுங்கு சாமத்தை சோதரி, ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தரை சகல விவகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.